உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். விஞ்ஞானம் என்பது இயற்கையின் மீது தாக்குதல் நடத்தி அறிந்து கொள்வது 2% தான் அறிந்து கொள்ள முடியும். மெய்ஞானம் என்பது இயற்கையை காதலிப்பது, அது 100% அறிந்து கொள்ளும். இன்னும் அப்பாலுக்கு அப்பாலையும் அறிந்து கொள்ளும். அதுதான் மறை நூல் என்றார்கள். மறை நூல் என்றால் நீ அதை கொஞ்சி மகிழ்ந்து அதோடு இயங்கி செயல்படும் போது கிடைக்கும். அப்படித்தான் தலையில்தான் அவனுக்கு எல்லா விதமான தெய்வ அனுகிரகமும் எல்லா விதமான கதிர்வீச்சு வருவதால் தலையை லக்னமாக்கினான். பிறகு அந்த தலையிலிருந்து சிந்தித்து வாய் வழியாக பேசுவது 2ஆம் இடம் இன் சொல் வல்லன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறாரே. சொல் வல்லன் சோர்விலன் என்பது அது வாயின் மூலம்தான் அந்த தலையில் இருப்பதையெல்லாம் பிரதிபலிக்க வேண்டும். அதனால் தலையில் என்ன ஒரு தெய்வ சக்தி வந்தாலும் அதை வாக்காக சொல்ல வேண்டும். அதுதான் மோசஸ் கொடுத்தது 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுதான் பைபிளாக ஜீசஸ் உரைத்தார். அதைத்தான் நபிகள் நாயகமும் வாயால் இறை செய்தி எனக்கு வந்தது என்று உரைத்தார். அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னுடைய கீத உபதேசம் என்றுதான் பேரை தவிர கீதை எழுத்து என்று பேரல்ல. அதனால் இறைவன் என்ன பிரசாதத்தை மூளையில் வைத்திருக்கிறானோ இதுவரையில் அவன் வாழ்ந்த அனைத்து விதமான வாழ்க்கை முறைகளையும் அவன் வாயால் செப்பியதால் 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானம் என்று சொன்னான். பிறகு அந்த வாக்குஸ்தானத்திலிருந்து செயல்பட்டதை எடுத்துக்கொண்டு போய் அவன் தைரியமாக முயற்சி செய்து அதை நிஜமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் அதை முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம் என்றான். பிறகு அந்த முயற்சிக்கு அவனுக்கு ஒரு திட்டம் வேண்டும். அதுக்காக மனதில் கற்பனை வேண்டும். அந்த கற்பனை இதய தளத்திலிருந்து வருகிறது என்பதால் அதை இருதய ஸ்தானம் 4ஆம் இடத்தை மார்பகம் இருதய ஸ்தானம் என்றான். பிறகு அந்த கற்பனைக்கு அவன் உணவு உட்கொள்ள வேண்டும். பிறகு அன்ன ஆகாரம் வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உடலியல் உறுப்பு வயிறு. உண்பது எதற்காக? வயிறு பசிக்கவில்லை என்றால் யாருமே இங்கு உணவு உண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாவே நம்ம இருக்கலாம். எல்லாருமே சும்மா ஐஸ்வர்யா மாதிரியும், எல்லாருமே சல்மான் கான் மாதிரியும், எல்லாருமே 6 பேக்கோட இருக்கலாம். ஏன்னா யாருக்குமே தொந்தி விழாது. நிறைய சாப்பிட்றதால தொந்தி விழுது. ஆக பசி என்ற ஒரு விஷயம் அவன் வயிறிலிருந்து வருகிறது. அதனால் அதை 5ஆம் இடம் வயிற்று ஸ்தானம் மேல் வயிறு ஸ்தானம் என்றான். பிறகு அந்த மேல் வயிற்று பசியில் இருந்து அவன் உட்கொள்ளும் அனைத்து ஆகாரங்களும் அடிவயிற்றில் போய் ஜீரணிக்கப்பட்டு பிறகு அங்கிருந்து கழிவு பொருளாக வெளியேறுகிறது. அதனால்தான் 6ஆம் இடத்தை ரோக சத்ருஸ்தானம் என்றான். அடிவயிற்றிலே தான் ஒரு மனிதனுடைய நோய் அறிகுறிகள் தென்படும். பிறகு தனக்கு நேர் எதிர்பாலினம் தான் ஒரு மங்கை. இந்த ஜோதிஷத்தை படைத்தது ஆண்கள். அதனால் அதற்கு எதிர்பாலினம் பெண். அந்த பெண் இருந்தால்தானே அவன் காதலிக்கவும் காமத் வயப்படவும் அதன் மூலமாக படைப்புகளை அவன் உருவாக்க முடியும். அதனால் 7ஆம் இடத்தை ஜெண்டர் ஸ்தானம் பாலின ஸ்தானம் என்றான். தன்னுடைய எதிர்பாலினமான ஸ்தானம் என்றான். அதற்கு பயன்படக்கூடிய உறுப்புகள் தான் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு. 7ஆம் இடத்தை ஆண் உறுப்பு ஸ்தானம் பெண் உறுப்பு ஸ்தானம் என்றான். பிறகு இந்த முதல் உறுப்பிலிருந்து வரக்கூடிய ஓட்டை, நம் உடம்பு 9 ஓட்டைகளால் ஆனது. அதனால் தான் 9 கிரகங்கள் ரூல் செய்கிறது. நம் கண்ணிலே 2 ஓட்டை, நம் காதிலே 2 ஓட்டை, நம் மூக்கிலே 2 ஓட்டை, 6 ஓட்டை. நம் வாயின் வழியாக வரக்கூடியது 7ஆவது ஓட்டை. பிறகு நம்முடைய ஆண்குறி, பிறகு நாம் மலஜலம் கழிக்கும் குறி. இதை கூட்டினால் மொத்தம் 9 குரு ஓட்டைகள் நம் உடம்பில் இருக்கிறது. 9 கோள்கள் இந்த 9 ஓட்டைகள் வழியாக போய் நம்மை செயல்படுத்துவதால் தான் மனிதனுக்கு 9 ஓட்டைகள். 10வது ஓட்டை என்று ஒரு உடம்பில் இல்லை. இந்த 9 ஓட்டைகள் இருந்தும் இந்த உயிர் வெளியேறாமல் இருப்பதுதான் இறைவனின் திருநடனம். பிறகு அந்த 7ஆம் இடத்தை அவன்
பாலினஸ்தானம், ஆண் பெண் உறுப்புகள் ஸ்தானம் என்றான். பிறகு அவன் உண்டதை செரித்து வெளியேற்ற வேண்டும் அல்லவா மலஜல வழியாக. அது எங்கே இருக்கிறது? 8ஆம் இடம் என்பது. ஏனால் அதைத்தான் மூலாதாரம் என்றான். மூலாதாரம் என்றால் என்ன? நீ என்ன வாயிலே போட்டாயோ அது சரியாக வெளியே வரும். நீ தவறானதை வாயில் போட்டால் வெளியே தவறாகத்தான் உன்னுடைய உடல் உபாதை செய்து வெளியேற்றும். அதனால்தான் 2ஆம் இடம் என்ற வாய்ஸ்தானத்திற்கு நேர் 7ஆம் இடமாக கழிப்பிட ஸ்தானமான 8ஆம் இடத்தை வைத்தார்கள். அந்த 8ஆம் இடத்தில் தான் கழிப்பிடம். நீ வாயிலே போட்ட 2ஆம் இடத்திலிருந்து வருவது 8ஆம் இடம். ஆக ஒரு காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது. நல்ல உணவை உட்கொண்டால் உனக்கு நோய் உன்னை அண்டாது. அதனால் 8ஆம் இடத்தை மலஜலம் கழிக்கும் ஸ்தானம் ஆண் பெண்ணுக்கு என்று வைத்தான். பிறகு அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் இடத்தை தான் தர்மஸ்தானம், அதுதான் தந்தை. 9ஆம் இடம்தான் உயிரியல் தத்துவ ரீதியாக அது தந்தை ஸ்தானம் என்று வைத்தான். காரணம், ஒரு மா வீரனுக்கு சினம் வந்தால் அவன் முதலில் தன் தொடையை தான் தட்டுவான். தந்தை இழந்தவர்கள் அத்தனை பேருமே கோழைகள். தந்தை இழந்தவர்கள் அத்தனை பேருமே தைரியமற்றவர்கள். தைரியமற்றவன் தொடையை தட்டுவானா? தட்டமாட்டான். அதனால் அதில் தொடை ஸ்தானத்தை 9ஆம் இடம் என்று வைத்தான். பிறகு 10ஆம் இடத்தை கணுக்கால் முட்டிகள் என்று வைத்தான். அதை கர்மஸ்தானம் என்றான். நாம் இந்த உலகத்தில் நல்லதோ கெட்டதோ செயல்பட வேண்டும் என்றால் நம் கால்களோடு நாம் நடந்து போக வேண்டும். நம் கால்கள் இல்லை என்றால் நம்மால் நடக்க முடியாது. ஒரு முடவனால் எந்த கர்மங்களையும் செய்ய முடியாது. 2 கால்கள் அற்றவன் என்ன கர்மம் செய்து விட முடியும்? அவன் உண்வதும் உறங்குவதும் பிறகு அவன் கழிப்பதும் தான் செய்ய முடியும். பிறகு அவன் கால்களால் நடந்து எந்த கர்மத்தையும் செய்ய முடியாது. ஒரு வாகனத்தின் மூலமாக போனால் கூட கால்கள் உள்ளவனை செய்வது போல கர்மங்கள் கால்கள் இல்லாதவனால் செய்ய முடியாது. ஆக ஒரு மனிதனுக்கு நடப்பதற்கு முட்டி கணுக்கால் அந்த கீழ்கள் தேவை. அதனால் 10ஆம் இடத்தை உடலியல் தத்துவத்தில் அதை கர்மஸ்தானம், உடலியல் தத்துவத்தை அதை மூட்டுகள் கீழ்கள் என்றான். அந்த கீழ்கள் மூட்டுகள் வழியாகவே ஒரு கால்களை கொண்டு ஒரு மனிதன் நடப்பதால் அதை கர்மஸ்தானம் என்றான். கர்மம் என்பது நீ செயல்பட்டு சேர்த்து கொள்ளும் நல்லது கெட்டது. நல்லதும் ஒரு கர்மம் தான், கெட்டதும் ஒரு கர்மம் தான். இது சத்கர்மம், அது துர்க்கர்மம். பிறகு 11ஆம் இடத்தை லாபஸ்தானம் என்றான். அந்த 11ஆம் இடம் தான் கணுக்கால்கள். அந்த 11ஆம் இடம் தான் கணுக்கால்கள். அடுத்தது 12ஆம் இடத்தை பாதம் என்றான், இடது விழி என்றான். ஆக அதையே மோட்சஸ்தானம் என்றான். இப்படி இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை முதலில் தன்னுடைய உடம்பை 12 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கென்றும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து பிறகு நாகரிகம் மெல்ல மெல்ல வளர அந்த 12 ஸ்தானங்களையும் உறவியல் ஸ்தானமாக்கினான். முதலில் ஒரு ஆண் எந்த பெண்ணையும் புணரலாம், ஒரு பெண் எந்த ஆணையும் புணரலாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல நாகரிகம் வளரும் போது இவள் எனக்கானவள் தான், இவளை யாரும் தொடக்கூடாது என்றான். அதே போல் அந்த பெண் இவன் எனக்கானவன் தான் என்ற பொசசிவ்னஸ் வந்தது. பொசசிவ்னஸ் வரும்போதுதான் கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானம் ஆனது. அதுவரையிலும் 7ஆம் இடம் என்பது யாரோடு வேண்டும் என்றாலும் யாரும் கலவி புரியலாம் என்றுதான் இருந்தது, புரட்சி செய்யலாம் என்றுதான் இருந்தது. பிறகு நாகரிகம் வளர வரல மனிதன் ஜோதிஷத்தில் 12 பாவங்களிலுமே புது புது விஷயங்களில் அப்டேட் செய்து கொண்டே வந்தான். அப்போதுதான் அதில் பொருளியல் பாவம் வந்தது, பிறகு அருளியல் பாவம் வந்தது. பிறகு இதையெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய இறை சக்தி இருக்க வேண்டும் என்னும் போது அங்கே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற வள்ளுவருடைய அறம் பொருள் இன்பம் தான் சொன்னார். வீடு சொல்லவில்லை, ஜோதிஷம் தான், இந்துக்கள் தான். வள்ளுவருக்கும் முன்பே வீடு பெற்றையும் சொன்னார்கள். ஒரு இந்துவுடைய தர்மம் என்ன தெரியுமா? தர்ம அர்த்த காம மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம். உன்னுடைய வாழ்க்கை 120 வயசு என்று ஜோதிடம் சொல்லிவிட்டது. 120 வயதிலே முதல் 30 வருடங்கள் நீ தர்மத்தை கற்க வேண்டும், நல்லொழுக்கத்தை கற்க வேண்டும். பிறகு உனக்கும் பரம்பொருளுக்கும் பிண்டத்திற்கும் இந்த கண்டத்திற்கும் அந்த அண்டத்திற்கும் உள்ள தொடர்பினை பற்றி அறிய வேண்டும். பிறகு 30 to 60 வயது வரையில் நீ பொருள் தேட வேண்டும். பிறகு அந்த 30 to 60க்குள்ளாகவே நீ ஒருவேளை கரம் பிடித்து அந்த தர்ம அர்த்த காமத்தை அனுபவிக்க வேண்டும். பிறகு 90 வயதிற்கு பிறகு மோட்சம் என்ற வீட்டை நோக்கி நீ போக வேண்டும். ஆக 1 to 30க்குள் தர்மத்தை நீ கற்க வேண்டும். 30 to 60க்குள் நீ அர்த்தத்தை கற்க வேண்டும். பிறகு அதே 30 வயதுக்குள் நீ ஒரு மனையாளை கூடி நீ காமத்தை அனுபவிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற வேண்டும். பிறகு 90க்கு பிறகு ஒரு காலத்தில் 120 வயது என்பது இருந்தது. இப்போது அதை நீங்கள் 80ஆக சுருக்கிக் கொள்ளுங்கள். 1 to 20 வரை தர்மத்தை கற்பது, பிறகு 20 to 40க்குள் பொருள் தேடி மனையாளைக்கு சேர்வது, 40 to 60 நீங்கள் தர்ம அர்த்த காம முடித்து பிறகு மோட்சத்தை நோக்கி செல்வது என்பதுதான் ஒரு இந்துவுக்காக வகுக்கப்பட்டது. ஆக இப்படித்தான் காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கினார்கள். பிறகு இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களாக வியாபித்திருக்கிறது வானமண்டலத்தில். அதனால் அந்த வானமண்டலம் இது எல்லாமே வானமண்டலம். நன்றாக நினைவில் வையுங்கள். காலபுருஷ தத்துவ ஞானம் என்பது இந்த பூமிக்கு மேல் தெரியக்கூடிய வானத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த வானத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடிய விண்மீன் காந்தலைகள் மனிதனை தாக்குகின்றன. பிறகு 27 நட்சத்திரங்கள், இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களாக வியாபித்திருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கென்றும் குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்கள் வருகிறது. ஒரு சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் கார்த்திகை 4 பாதம்,
உத்திரம் 4 பாதம், பிறகு உத்திராடம் 4 பாதம் வருகிறது. அதே போல் ஒரு சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் ரோகிணி 4 பாதம் வருகிறது, அஸ்தம் 4 பாதம் வருகிறது, பிறகு திருவோணம் 4 பாதம் வருகிறது. பிறகு அதே போல் ஒரு செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் மிருகசிரேஷம் 4 பாதம் வருகிறது, பிறகு உங்களுக்கு சித்திரை 4 பாதம், அவிட்ட 4 பாதம் வருகிறது. பிறகு புதன் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆயில்யம் 4 பாதம், கேட்டை 4 பாதம், ரேவதி 4 பாதம் வருகிறது. பிறகு அதே போல் உங்களுக்கு குரு என்று எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு விசாகம் 4 பாதம், பிறகு உங்களுக்கு 4 பாதம் புரட்டாதி வருகிறது. அதன் பிறகு புனர்பூசம் 4 பாதம் வந்து விடுகிறது. அதன் பிறகு நீங்கள் சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டாலும் பரணி 4 பாதம் வருகிறது, பூரம் 4 பாதம் வருகிறது, பிறகு பூராடம் 4 பாதம் வருகிறது. சனீஸ்வரன் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பூசம் 4 பாதம், உத்திரட்டாதி 4 பாதம் வருகிறது, அனுஷம் 4 பாதம் வருகிறது. அதனால் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்களானது. பிறகு ராகு என்றால் சதயம் 4 பாதம், பிறகு சுவாதி 4 பாதம், பிறகு திருவாதிரை 4 பாதம், பிறகு சாயா கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களை கொடுத்தார்கள். பிறகு கேது என்கின்ற கிரகத்துக்கு அஸ்வினி 4 பாதம், மகம் 4 பாதம், பிறகு மூலம் 4 பாதம். ஒவ்வொரு கிரகமும் கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்களாக வியாபித்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக வியாபித்திருக்கிறது. அப்படி என்றால் 9 × 3 27, அதனால் தான் 27 நட்சத்திரங்கள். பிறகு அந்த 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக வியாபித்திருக்கிறது. அதனால் 27 × 4 பாதம் 108 பாதங்க கூறுகளாக்கினார்கள். பிறகு இந்த 7 கிரகங்கள் 2 சாயா கிரகங்கள் இதை அதற்கு சொந்த வீடு, சாயா கிரகங்களுக்கு சொந்த வீடு தர முடியாது. அதனால் 7 கிரகங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் அதிபர்களாக்கினார்கள். இத்துடன் பேசிக் முடிந்தது. பிறகு இப்போது பலன் உரைக்க வேண்டும் அல்லவா? பிறகு சப்த ரிஷிகள் இதை உருவாக்கிவிட்ட பிறகு சத்யாச்சாரியர் வருகிறார். அவர்தான் பஞ்ச சித்தாந்தம் என்று உருவாக்கிறார். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.